வர்ற பிப்ரவரி 19ஆம் தேதி பாகிஸ்தான் துபாயில் 8 வருஷம் கழிச்சு மீண்டும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடர் நடக்க இருக்கு. அதனாலேயே இந்த தொடர் மேலே உலக அளவில் இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தற்போது நம்ம இந்திய அணியில் நம்ம MS தோனி அவரை இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடரில் மீண்டும் இந்திய அணி ஜெர்சியில் நம்ம எல்லாருமே பார்க்க இருக்கோம். ஸோ இதை பற்றி தற்போது அஃபிஷியலாக கௌதம் கம்பீர் அவருடைய தரப்பு கிட்ட இருந்தே ஒரு செம்மையான அதிரடியான குட் நியூஸ் ஒன்று இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அந்த வகையில் தற்போது வெளியாகி இருக்க தகவல் படி நம்ம MS தோனி மீண்டும் இந்திய அணியின் மெண்டராகவும் முக்கியமான ஆலோசகராகவும் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில நம்ம இந்திய அணிக்காக நம்ம MS தோனி மீண்டும் இந்திய அணியின் ஜெர்சியில களம் இறங்க இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அந்த வகையில் தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு அடுத்தடுத்து விளையாண்ட டெஸ்ட் ஆட்டத்தில் மோசமான தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அணியில் இருக்கிற முக்கியமான சீனியர் பிளேயர்கள் எல்லாருமே கம்ப்ளீட்டா எல்லாருமே ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க. ஸோ அதனால எல்லாரையுமே மீண்டும் ஃபார்முக்கு கொண்டு வரணும். முக்கியமா நிறைய பிளேயர்கள் மனதளவில் அவங்க எல்லாருமே ஒரு நல்ல அட்வைஸ் நல்ல வழிகாட்டி இல்லாம இருக்காங்க அப்படின்னு நம்ம BCCI நம்ம MS தோனி அவரை மெண்டராக அதாவது ஹெட் கோச்சாக கௌதம் கம்பீர் அவர் தான் இருப்பாரு. ஆனா டீமுக்கு கூடயே இருந்து பிளேயர்களுடைய தேவை என்ன, அவங்களுக்கு தனிப்பட்ட அளவில் அவங்க மன அழுத்தத்தை குறைச்சி அவங்கள கரெக்டாக வழி நடத்துறதுக்கான ஒரு சிறந்த மெண்டராக இந்த ICC சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம MS தோனி அவர் கலந்துக்க இருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. நம்ம MS தோனி அவர் நம்ம இந்திய பிளேயர்கள் கூட இருந்தாலே போதும், அவர் கொடுக்குற அட்வைஸ் அவர் காட்டுற வழிகாட்டி நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடரில் நிச்சயமாக இருக்கும். அதுவும் கூட கௌதம் கம்பீர் அவருடைய காம்பினேஷன் ஏற்கனவே 2007 T20 வேர்ல்டு கப், அதுக்கப்புறமா 2011 50 ஓவர் உலக கோப்பை, இந்த 2 கோப்பையுமே நம்ம இந்தியா ஜெயிக்கிறப்ப தோனி கௌதம் கம்பீர் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் இருந்திருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன் இப்போ பயிற்சியாளர்களாக இவங்க 2 பேருமே இந்திய அணிக்கு கூட தொடர்றது கண்டிப்பாக நம்ம இந்திய அணிக்கு இந்த முறையும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கப்பை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை BCCIக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தோனி அவர்கிட்ட பேசி பிரத்யேகமாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்காக மீண்டும் ஒரு முறை இந்திய அணியின் மெண்டராக தோனி அவரை வரவழைக்க இருக்காங்க. அதே போல கௌதம் கம்பீர் அவரும் தொடர்ந்து அவர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதால இந்த மாதிரியான ஒரு பெரிய ட்ரோஃபியை அவர் ஜெயிச்சு கொடுத்தாருன்னா நிச்சயமா கம்பீருக்கு இதன் மூலியமா நல்ல பேர் இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சாரோ என்னமோ தெரியல. தோனி அவர்கள் மீண்டும் இந்திய அணிக்கு உள்ள வர இருக்கிறது தனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு கம்பீர் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நிச்சயமா சீக்கிரமா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில நம்ம MS தோனி அவரை இந்திய அணியின் ஜெர்சியில மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாருமே பார்க்க இருக்கோம். ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.